இலங்கை எந்த இடத்திலையும் ஒரு வகை பாகம் இல்லை. ஆகவே இலங்கை ஒதுக்கப்பட்ட, அதாவது இந்த போட்டிக்களத்திலேயே இலங்கையினுடைய ஆட்சி வட்டம் எந்த விதத்திலும் இல்லை. அது ஒரு பார்வையாளர் கூட இல்லை. ஆகவே அவ்வாறானவர்களால் எல்லாராலும் நெருக்கப்படக்கூடிய ஒரு பேராபத்துக்கு தான் இலங்கை இருக்கிறது. ஆனால் இலங்கை தன்னை சுதாகரித்துக் கொண்டு நிமிர்ந்து நின்றார். தன்னை குறைந்தபட்சம் பொருளாதார ரீதியாக தன்னுடைய தேவையானவற்றை உள்ளூர் சார்ந்த உற்பத்தியினூடாக தன்னை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற சுயசார்பு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி தன்னை ஓரளவு நிதானித்துக் கொண்டால் இந்த நெருக்குவாரத்தை கடந்து ஓரளவு தன்னை சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் அது கூட இலங்கையில் இல்லை. அவை இலங்கை இந்த ஓராண்டு ஆட்சிகளில் தங்களுடைய நீண்ட கால சவால்கள், உடனடி சவால்கள், இப்பொழுது இந்த வட்டகையில் உருவாகின்ற நெருக்குவாரங்கள், இதை கேட்டால் நாளைக்கு சொல்வார்கள் இவ்வாறெல்லாம் நெருக்குவாரம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, இது எங்களை கடந்து. எல்லாம் எங்களை கடந்து தான் நடைபெறுவது. ஆனால் இவ்வாறான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாய்ப்புகள் இப்பொழுது வெனிசுலாவில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த இதுவரை நடைபெறும் என்று எதிர்பார்த்தது நடைபெற்று விட்டது. இப்பொழுது இந்த நடைபெற்றிருக்கக்கூடியது எவ்வாறான மாற்றங்களை பிரதிபலிக்க போகிறது, இந்த பிரதிபலிப்புகள் எவ்வாறான தாக்கத்தை எங்களுக்கு கொண்டு வரும். இலங்கை மட்டுமல்ல, ஏனையவர்களும் இப்பொழுது கனடாவுக்கும் வெளிப்படையான ஒரு அருகில் இருக்கக்கூடிய கனடாவுக்கும் ஒன்று இருக்கிறது. நாளைக்கு ட்ரம்ப் விரும்பினால் வெனிசுலாவுக்கு இங்கும் 10 பிள்ளைனரைக்கு 10 இடத்துல கொண்டு போட்டு ஒரு சவாலை உருவாக்கலாம். என்றால் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிறைய இருக்குது. ட்ரம்புகளை ஏனைய ஜனாதிபதிகள் என்றால் வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிடலாம். இவருக்கு அவ்வாறு சொல்ல முடியாது. அவ்வாறு என்றால் இந்த வடிவங்கள் எவ்வாறான பாதிப்புகளை தங்கள் சார்ந்த நாடுகளில் பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, இராணுவ ரீதியாக உருவாக்க போகிறது. இவ்வாறு வருகின்ற அதுக்கு திட்டமிடல் என்று சொன்னால் ஒரு ஏ வடிவம் இருக்கலாம், பி வடிவம் இருக்கலாம், சி வடிவம் இருக்கலாம். இதில் எந்த வடிவம் வந்தாலும் அது வருதோ இல்லையோ இரண்டாவது வடிவம் வந்தால் அதை எதிர்கொள்கின்ற வகையிலான எவ்வாறான பொறிமுறைகளை தயாரித்து வைப்பது, அதை எதிர்கொள்வதற்கான எவ்வாறான விடயங்கள். அப்ப இதில் எங்கு விடயம் பெறுகிறது சொன்னால் புலனாய்வு முதன்மை பெறுகிறது. சர்வதேச இலங்கையில் சர்வதேச புலனாய்வே கிடையாது முழுமையாக. இரண்டாவது விடயம் புலனாய்வு. உலக புலனாய்வு என்பது மக்கள் எங்கு தமிழர்கள் நகர்கிறார்கள், முஸ்லீம்கள் நகர்கிறார்கள், அவர்களை பின்தொடர்வது அல்ல. உலக புலனாய்வு என்பது இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நாட்டை பாதுகாப்பான சட்டம் என்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு நீண்ட நோக்கம் இருக்குது. இன்னொரு நாள் அதை பற்றி சொல்லுங்கள். என்ன சொன்னால் தங்களை ஆட்சியில் தக்க வைப்பதை மட்டும்தான் அரசு குறிவாக வைத்து இயங்குகிறது. இந்த ஆட்சி கட்டுக்கு வந்தவர்கள் இன்னொரு 10-20 ஆண்டுகளுக்கு இருப்பதற்கு என்னென்ன பொறிமுறைகள், அதை மட்டும்தான் சிந்திக்கிறார்கள். அதற்கு முன்னர் இருக்கக்கூடிய சவால்களை திட்டமிட்டு அதற்கேற்ற வகையில் தங்களை தயாரித்து நகர்வதாக இல்லை.